மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி விட போகிறேன். நகுலுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா, ஸ்நாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ராகி சேமியா தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். குத்து விளக்கு பிராண்டை எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த ராகி சேமியாவை இந்த மாதிரி முழுகிற மாதிரி ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு ஆயில் விட்டு ஊற வச்சிடணும். ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலன்னு போயிடும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போதே பார்த்திங்கன்னா அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி, இது கூட பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். வேர்க்கடலை சட்னிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சுட்டேன். முட்டை பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு முட்டை மார்னிங் வேக வச்சு கொடுத்துருவேன். நகுல் பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் செய்யலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டீ வச்சு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீ வச்சாச்சு. சுரக்காவும் பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து மடக்கி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். நேற்று போட்ட துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மடித்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டைம் இருக்கும்போது மடித்து வச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா தோசை, அது கூட பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வச்ச குருமா இருந்தது, அதான் வந்து எடுத்துக்க போகிறோம். தக்காளி குருமா செஞ்சுருந்தேன் நைட்டு. அந்த குருமா, வேர்க்கடலை சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சுரக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, அது கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பீட்ரூட் பொரியல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா சுரக்காவும் பாசிப்பருப்பும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் விழுதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னா பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். மார்னிங் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. நானும் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கணேஷ் பார்த்திங்கன்னா இந்த டைம் தூங்குகிற டைம் ஆகிடுச்சு. தூங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவர் தூங்கி எழுந்திரிச்சோன்னே விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மடித்து வைக்கணும். தூங்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மீன்ஸ் தனுஷ் தூங்கி எழுந்தோடனே பார்த்திங்கன்னா அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 o'clock மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி தூக்கம் தூங்குவார் தனுஷ். தூங்கி எழுந்த பிறகு பார்த்திங்கன்னா கீழே விளையாட கூட்டிகிட்டு போவேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு கீழே விளையாட கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்ருப்பார். லாஸ்ட்டு ஃப்ரைடே நைட்டு நகுலுடைய அப்பா பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கார் ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தாங்க. நகுல் சின்ன வயசில் இருக்கும்போது ஓட்டிகிட்டு இருந்த கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ சரி பண்ணி வந்துருச்சு. அதனால 2 பேர் விளையாண்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா எப்போ போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா சாதமே வச்சுட்டேன். சாதம் அது கூட பார்த்திங்கன்னா கொள்ளு சட்னி, தயிர், அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா மாவும் அரைச்சி வச்சுட்டேன். மார்னிங்கே அரைச்சி வச்சுருவேன். எப்போயுமே சாட்டர்டே மார்னிங் அரைச்சி வச்சுருவேன். அரைச்சிட்டு மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் டெம்பிளுக்கு போகலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம். முருகர் டெம்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லாயிருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்னலில் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வேல் இந்த மாதிரி வச்சுருக்காங்க போகிற வழியிலேயே. பக்கமாக திருப்பூரூர் கோயிலுக்கு பக்கமாக போகும்போது சிக்னலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக 3 வேலுடைய அந்த வேலுடைய சிம்பிள் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூரூர் ரீச் ஆயாச்சு. ஈவினிங் போனதுனால ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. லைட் வெளிச்சத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. கோவில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் நைட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சத்தில் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலுடைய கோபுரம் தெரியுது பாருங்கள், அந்த வேல் லைட்டிங்கில் தெரியுது பாருங்கள். ரொம்ப பெரிய கோயிலாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா குளத்தை சுற்றி இந்த சைடு வந்தோடனையும் கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். தனுஷ் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் தனுஷ் கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா திருப்பூரூர் கந்தசுவாமி கோவில். போகும்போதே பார்த்திங்கன்னா தீபமும் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. சுவாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் பிரகாரம் சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் உட்காந்துருக்கோம். தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு விளாண்டுட்டுருக்காரு. பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தில் அந்த வேலுடைய லைட் வெளிச்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. உட்காந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தங்கத்தேர் இழுத்துட்டு வந்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த தங்கத்தேர் பார்க்குறதுக்கு. அந்த லைட் வெளிச்சத்தில் நல்லா தகன்னு நின்ற மாதிரி அழகாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் போனதுனால பார்த்திங்கன்னா தங்கத்தேரும் பார்க்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் போன டைம்லேயே இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கத்தேர் பார்க்க முடிஞ்சுது. தங்கத்தேர் கோயிலை சுற்றியும் இழுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சுவாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி வைக்கிறாங்க. எதுவும் பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கோபுரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெட் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரவுண்ட் ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி வெளியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தெப்பக்குளம். கோபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வேலுடைய லைட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரி தான் செய்யலாம்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். பூரி மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி தான் அது கூட செஞ்சுருக்கேன். பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஆயில் நல்லா காஞ்ச பிறகு போட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். பார்த்திங்க அப்படின்னா பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். பூரிக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் பூரி மசாலா பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பூரியும் பார்த்திங்கன்னா எல்லா மாவும் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி தேய்ச்சி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா பூரி எடுத்து சாப்பிட்டு முடித்தாச்சு. சூடான பூரி, அது கூட பார்த்திங்கன்னா பூரி மசால், தேங்காய் சட்னி. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா தனுஷ் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அயன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஷர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அயன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஷர்ட்டு ஃபேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செட் அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக்குக்கு மறுபடியும் அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த vlog பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆக வந்துக்கிட்டே இருக்கும்.